வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல் பைட் இன்ஜெக்ஷன். ஸோ நல் பைட் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்னபிலிட்டி. ஸோ இந்த வார்னபிலிட்டி வந்து ஆக்சுவலாக எதுக்கெல்லாம் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷனில் வந்து ஃபில்டர்லாம் வந்து ஆக்சுவலாக நம்ம சென்ட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து லைக் சம் கைண்ட் ஆஃப் ஃபில்டரிங் மெக்கானிசம் வந்து நம்ம சென்ட் பண்ணுற எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து செக் பண்ணோம். ஸோ அதில் தான் அன்வான்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபில்டரிங் மெக்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பைபாஸ் பண்ணி போகிறதுக்காக தான் இந்த நல் பைட் இன்ஜெக்ஷன்ன்ற ஒரு அட்டாக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் அலர்ட்டுக்கு வந்து நம்ம 2 ப்ராக்கெட் போடுறோம்ல ஸ்கிரிப்ட்டுக்கு. ஓகே, ஸ்கிரிப்ட் வந்து 2 ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறோம். ஸோ அந்த மாதிரி நான் போட்டுட்டு ஒரு அப்ளிகேஷனில் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் சிம்பிள்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஓகே, ஸோ ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது பேக் எண்டில். ஆனால் அந்த மாதிரி டைமில் எப்படி நான் வந்து அந்த ஃபில்டரிங் மெக்கானிசம்ஸை நான் எப்படி பைபாஸ் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த இடத்துல தான் நம்ம இந்த நல் பைட் இன்ஜெக்ஷன்ற ஒரு அட்டாக்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மூலிமா அட்டாக்கர்ஸ் வந்து லைக் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் எல்லாம் நம்ம கெயின் பண்ண முடியும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன், இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்டரிங் மெக்கானிசமை பைபாஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, நம்ம நிறைய இடத்துல ஆக்சுவலாக வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். லைக் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் பார்த்துருப்போம். வெப் அப்ளிகேஷன் லைக் PHP, Perl, Java, இந்த மாதிரி நிறைய லைக் ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அட் சம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஆக்சுவலாக இந்த ஹையர் லெவல் லாங்குவேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சிஸ்டம் லெவலில் கோட் எக்ஸிக்யூஷன் அண்ட் ப்ராசஸிங் எல்லாம் தேவைப்படும். ஓகே, அந்த டைமில் தான் இந்த C and C++ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லைக் C and C++ ஃபங்க்ஷன்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு ஹையர் லெவல் லாங்குவேஜ் வந்து சிஸ்டம் லெவலில் வந்து அவங்களோட டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம நல் பைட் இன்ஜெக்ஷன்ற ஒரு அட்டாக்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த நல் பைட் இன்ஜெக்ஷனை வந்து நல் பைட் பாய்சனிங் அட்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ஓகே, ஸோ நார்மலாக இந்த நல் பைட்டோட கேரக்டர் வந்து மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா %00, அப்படி இல்லைனா வந்து 0x00 ஹெக்ஸாடெசிமலில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூவில் தான் வந்து ஆக்சுவலாக இந்த நல் பைட் வேல்யூஸ், நல் பைட் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சேம் நம்ம இந்த நல் பைட் இன்ஜெக்ஷனை வந்து எந்த ஒரு அட்டாக்ல நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட். ஓகே, ஸோ ஃபைல் அப்லோடில் வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு PHP ஃபைல் அப்லோட் பண்ணாலும் அது வந்து JPEG இருந்துச்சுன்னா JPEG தான் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணணும் பேக் எண்டில். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு PHP ஃபைல் அப்லோட் பண்ணுறேன்னா இட் வில் நாட் அக்செப்ட். ஸோ அதை எப்படி அந்த கைண்ட் ஆஃப் ஃபில்டரிங் மெக்கானிசம் எப்படி நான் நல் பைட்டை யூஸ் பண்ணி நான் பைபாஸ் பண்ண போகிறேன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து DVWAன்ற ஒரு அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் நான் வந்து மீடியம் செக்யூரிட்டியில் தான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு PHP ஃபைல் தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ லெட் மீ குவிக்லி கோ டு அதர் லொக்கேஷன், கம்ப்யூட்டர், அந்த வெப்ஷெல்ஸ்க்கு நான் போகிறேன். ஓகே, ஸோ யூசர் ஷேர், இதுக்குள்ளே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா நம்மளுக்கு வெப்ஷெல் இருக்கும். 1 second, let me check. ஓகே, ஸோ வெப்ஷெல்ஸ் அதில் நான் PHP யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ PHP சம் PHP. ஓகே, ஸோ காப்பி. ஓகே, ஸோ நான் என்னோட இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ PHP ரிவர்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸாக இந்த ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போது. ஓகே, லைக் லெட் மீ கோ டு ஃபைல் அப்லோட், ப்ரௌஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். அப்லோட் அப்படின்னு கொடுத்தா ஆப்வியஸாக எனக்கு எரர் வரும். பிகாஸ் என்னால் PHP ஃபைல் அப்லோட் பண்ண முடியாது, ஒன்லி இமேஜஸ் தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போது ஆஸ் அன் அட்டாக்கர் நான் என்ன பண்ணுவேன்னா, லெட் மீ கோ டு டெஸ்க்டாப். ஸோ இந்த இடத்துல ஃபைல் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் அப்படியே ரீநேம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் லாஸ்ட் அட்டாக் பார்த்தா மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது லாஸ்ட் அட்டாக் கிடையாது. ஓகே, ஸோ JPEG அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு ரீநேம் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஸோ நம்ம லைக் இதுதான் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, so let me, okay, I'm really sorry. So let me open Firefox. So இப்போ நான் அந்த பிக்சரை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, JPEG ஓப்பன். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு இப்போ அப்லோடும் கொடுத்தா இது அப்லோட் ஆகிடும். பிகாஸ் எதுக்காகனா இது வந்து JPEGல இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது அப்லோட் ஆகிடும். பட் ஆனால் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறதில்ல, நம்மளுக்கு பேக் எண்டில் அப்லோட் ஆக போகிறது வந்து PHP தான் நம்மளுக்கு அப்லோட் ஆகணும், JPEG அப்லோட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா,
இங்கே வந்து நம்ம null byte injection யூஸ் பண்ணுறோம் guys. ஓகே, ஸோ null byte injection நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட burp கூட நான் இன்டர்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ராக்ஸி. ஸோ என்னோட இன்டர்செப்ட் ஆனில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அப்லோடுன்னு கொடுக்குறேன். என்னோட இது கூட இன்டர்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்குப்பா என்னோட ஃபைல். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதோட கண்டென்ட் டைப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜேபேக்காக தான் போயிடுது. பிகாஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுறது ஜேபேக் தான். ஓகே, பட் ஆனால் ஆஸ் அன் அட்டாக்கர் நான் வந்து பிஹெச்பி ஃபைல் தான் அக்செப்ட் பண்ணணும், ஐ மீன் அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டாட் ஜேபேக்கு முன்னாடி ஐ வில் புட் அ லெட்டர். ஓகே, லைக் ஜி. ஓகே, ஸோ ஜி எடுத்துக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு ஜின்னு ஒரு லெட்டர் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஜிக்கான எக்ஸா வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் எக்ஸா வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நான் டீகோடருக்கு போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கேப்ஸ் ஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கேப்ஸ் ஜி கொடுத்துட்டு இதை வந்து நான் எப்படி டீகோட் பண்ணுறேன்னா, ஐ மீன் சாரி என்கோட் பண்ணுறேன்னா ஆஸ்கி. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 47. ஓகே, ஸோ 47 தான் இதோட வேல்யூ. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்ஸிக்கு போகிறேன். ஓகே, ஸோ ப்ராக்ஸிக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்காக நான் இதெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் வரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ப்ராக்ஸி போகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோட நான் கொடுத்துருந்த அந்த பிஹெச்பி ரிவர்ஷல் அதெல்லாம் எங்கே இருக்குது? ஓகே, ஸோ இங்கே இருக்குது கைஸ். ஓகே, ஸோ நான் கொடுத்தது இந்த ஜி இங்கே இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த ஜிக்கான வேல்யூ வந்து என்ன நம்ம கொடுத்துருந்தோம்? 47. இந்த இடத்துல இருக்கா 47. ஸோ அதான் ஜிக்கான வேல்யூ இந்த இடத்துல இருக்குது 47. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இதை பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிட்டு 00 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 00 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இந்த 00 தான் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா null byte. ஓகே, ஸோ null byte. ஸோ null byte மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைன் டெர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் எதுக்காக இந்த இடத்துல 00 அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ இந்த இடத்துல ஆப்வியஸாக நான் வந்து ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த இடத்துல எம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தேன். அது இப்போ நான் 00க்கு மாற்றினதுனால எனக்கு அந்த வேல்யூ போயிடுச்சு. ஆனால் 00ன்றது வந்து ஒரு லைன் டெர்மினேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல 00 ஆப்வியஸாக இருக்குல்ல இந்த பிஹெச்பிக்கு அப்புறம். அந்த 00 நான் எங்கே கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ என்ன ஆகும்? பேக்ஹெண்டில் வெளியிலிருந்து போகும்போது பார்க்குறதுக்கு ஜேபேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து இதை செக் பண்ணும்போது ஓகே இது ஜேபேக் ஃபைல் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கும். ஆனால் பேக்ஹெண்டில் உள்ளுக்குள்ளே போயிட்டு அது சேவாக எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைன் டெர்மினேஷன் யூஸ் ஆகும் அந்த இடத்துல. ஸோ பிஹெச்பிக்கு அப்புறம் நான் 00ன்னு போட்டேன்னா 00க்கு அப்புறமா இருக்கிறது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ ஆப்வியஸாக என்னோட ஃபைல் வில் பி ரன்னிங் லைக் அ பிஹெச்பி ஃபைல். ஓகே, அது வந்து ஒரு பிஹெச்பி ஃபைலாக ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு null byte இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நான் குயிக்காக என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு லெட்ஸ் ட்ரை டு டேக் அ ரிவர்ஷல். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிவர்ஷல் எடுக்கல, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபைல் மட்டும் தான் அப்லோட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ லெட் மீ குவிக்லி ரீநேம். இதை வந்து நான் ரிவர்ஷலுக்கு மாற்றிடலாம். ஸோ ஓகே, ஸோ இதை வந்து நான் எடிட் பண்ணிடுறேன். குயிக்காக என்னோட ஐபியை நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். Okay, so what is my IP is, so ifconfig, okay, it is 192.168.1.3. okay, so என்னோட IP நான் இங்கே போட்டுடுறேன் 192.168.1.3. okay, and port number வந்து I'll leave it to default 1234. okay, so இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட netcatல நான் லிசன் பண்ணுறேன் LVP 1234. okay, okay, so இப்போ லிசன் ஆகிட்டு இருக்கு. so let me save the file and rename it back to jpeg. okay, so jpeg நான் rename பண்ணி விட்டுறேன் .jpeg. okay, that's all. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா பெருசாலாம் போட வேணாம், லைக் php shell.jphp அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணலாம். ஓகே, பெரிய நேமாக இருக்குது. ஓகே, ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணலாம். okay, so let me come back. okay, I'm really sorry. okay, so come back. okay, so let me go to uploads. okay, so இது வந்து மீடியம் லெவலில் தான் இருக்குது. so let me click on browse. jpeg ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் என் burp வந்து நான் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிடுறேன். அப்லோட் இன்டர்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல ஃபைல் நேம் போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கேபிட்டல் ஜின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஜிக்கான எக்ஸா வேல்யூ என்னது 47, கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இருக்கா php shell.php.
ஸோ அதுக்கான வேல்யூ நான் 47 இதோ இருக்கா 47. அது ஆக்சுவலாக என்னென்னா லைக் ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அதில் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது ஜிக்கானது வந்து 47 இங்கே இருக்குது. ஸோ இந்த 47 நான் அப்படியே எடுத்துகிட்டு 00 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட ஜி இந்த இடத்துலேருந்து ஹைட் ஆகிடுது, விச் மீன்ஸ் அது வந்து நல் கேரக்டராக மாறிடுச்சு. ஸோ நல் கேரக்டருக்கு அப்புறம் இருக்கிறது எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது ரியல் டைமில். ஓகே, ஸோ இதை அப்படியே நான் வந்து லெட்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் இன்டர்செப்ட் ஆஃப். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது அப்லோட் ஆகிடுச்சு. ஆனால் எப்படி அப்லோட் ஆகிருக்கு? இட் ஆக்சுவலி அப்லோடட் ஆஸ் php shell.php அப்படின்ற ஒரு ஃபைல் மூலிமா தான் இது ஆக்சுவலாக அப்லோட் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். காப்பி. ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபைலை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு I'll execute. Let's go to, yes, we got a shell. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக மேஜராக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நல் பைட் இன்ஜெக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஃபைல் அப்லோடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது கைஸ். நீங்கள் எந்த இடத்துலலாம் வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் உங்களோட ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுதோ அந்த இடத்துலமே வந்து நீங்கள் இந்த நல் பைட் கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் %00 or else லைக் 00 இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, நீங்கள் அந்த இடத்துல எல்லாமே வந்து உங்களோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் பைபாஸ் பண்ணி போக முடியும். மேஜராக வந்து இந்த ஃபில்டர்ஸ். ஓகே, நார்மலாக நிறைய ஃபில்டர்ஸ்லாம் வந்து உங்களோட நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி வெளில எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணி போகிறதுக்காக தான் இந்த நல் பைட் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நல் பைட் இன்ஜெக்ஷன் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஃபைல் அப்லோட் மூலிமா பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் இது நீங்கள் எந்த டெக்னிக்ஸ் வேணால் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ்க்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். லைக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கூட இந்த நல் பைட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த நல் பைட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம். Okay guys, so that's all from my side. So thank you so much for watching this video.